உங்களை ஒன்று கேட்குறேன். இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனை இல்லாத ஒரு மாநிலம் இல்லை நம்மளுக்கு. எந்த பக்கம் எந்த துறையில் பிரச்சனை இல்லைன்னா நம்ம வந்து தேடணும், அப்படி ஒரு துறையை தேடுறதுக்கு கஷ்டப்படணும். அப்படி ஒரு மாநிலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில், இவ்வளோ கஷ்டமான இக்கட்டான கொடூரமான சூழ்நிலை இருக்கும்போது, முதலமைச்சர் நல்ல குழுவாக இருக்கிற அந்த ஊட்டி பிரதேசத்துக்கு போயிட்டு அவர் வந்து அழகான பூக்களை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஒரு ஜாய்ரைட் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காருன்னா, எந்த விதத்தில் அவர் மக்கள் கஷ்டப்படுறது, மக்களுடைய அந்த துன்பத்தோட எந்த அளவுக்கு அவர் ஒரு டச்சில் இருக்காரு, எந்த அளவுக்கு அது வந்து அவர் புரிஞ்சிருக்காரு, எந்த அளவுக்கு அதை பற்றின ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அதை பற்றின என்ன பண்ணிட்டு இருக்காரு? எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பரை எடுத்துட்டு சிறப்பான ஆட்சி எங்களுது, தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தங்கமான எதிர்காலம், எல்லாமே அருமையாக நடந்துட்டு இதுதானே சொல்லிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர்களா மீடியா நண்பர்களாக இருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி அத்தனை இன்டர்வியூஸை நீங்கள் கவர் பண்ணுறீங்களா இல்லைங்களா? அரசியல் ஒரு பக்கம் இப்போ ஒரு 2 நிமிஷம் எடுத்து வைப்போம், ஒரு நியாயம் பார்ப்போங்க, மக்களுடைய நியாயம் பார்ப்போம். தேர்தல் அப்படிங்கிறது எதுக்கு நடக்கிறது? மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அப்புறம் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் காப்பாற்றப்படுற ஒரு அளவுக்கு ஒரு நேர்மையான நியாயமான ஒரு அரசாங்கம் வேணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்சியோ இல்லை ஒரு கட்சி தலைவரோ இல்லை யாரையோ அவங்க நம்பி அவங்க ஓட்டு போடுறாங்க, அவங்க வாழ்க்கை அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. கடந்த 40-50 வருடங்களில் அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். இந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை தரமட்டமாக்குன ஒரு ஆட்சி, ஒரு அரசாங்கம் நம்ம பார்த்ததில்லை. இது நீங்கள் யாருமே வந்து இது மறுக்க முடியாது. என்டிஏ கூட்டணி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல வலுவான கூட்டணி. எங்கே இருந்தாலும் அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் அது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு உருவம் எடுக்கணுமோ அது கரெக்டாக எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரே கொள்கையோடு இந்த கூட்டணி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும், தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ஒரு எதிர்காலம் தெரிகிற மாதிரி, ஒரு நல்ல எதிர்காலம் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல பொறுப்பான நியாயமான ஆட்சி வரணும். ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, தாவேக்க நல்ல இலக்கிய நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய கருத்துங்க, அவரு தான் கேட்கணும். சொல்லியிருக்காருன்னா நன்றி.